ஜாதகர் 47 வயது உடையவர். குருதசை சுக்கிர புத்தி நடந்து வருகிறது. தன்னார்வலராக இருந்து இதுவரை 29 முறை இரத்த தானம் செய்திருக்கிறார், செய்தும் வருகிறார். இரத்தக்காரகரான செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியாகி லக்னாதிபதியும் கர்மாதிபதியுமாகிய குருவுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் உள்ளார். இவர்கள் இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனை. லக்னாதிபதி குரு மிருகசீரிடம் 3ஆம் பாதம், செவ்வாய் புனர்பூசம் 3ஆம் பாதம். ஓடும் இரத்தத்திற்கு காரகரான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம். அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் புத்தி அதிபதியுமான சந்திரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 9ஆம் இடமான செவ்வாய் வீட்டை பார்வையிடுகிறார். 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் தானத்தை குறிக்கும் பகுதியாகும். 9, 10 அதிபதிகள் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது. செவ்வாய் குருவுடன் இணைந்து 7, 10, 11ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். 7ஆம் இடம் என்பதும் 7ஆம் அதிபதியும் முகம் தெரியாத பிற நபர்களையும் குறிக்கும். அந்த 7ஆம் அதிபதியும் லக்னத்திலிருந்து உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்து 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எனவே இவர் பிற மனிதர்களுக்கு இரத்த தானம் செய்கிறார். சுக்கிரன் புதன் இணைவு பிளட் பேங்கிற்கு இரத்த தானம் செய்கிறார். ஒரு ஜாதகர் செய்யும் எந்த செயலும் அவருக்கு ஏற்படும் எண்ணங்களும் அவருடைய ஜாதகத்தில் உள்ளபடியே அந்தந்த தசாபுத்தி அந்தர காலங்களில் நடைபெற்று வருகின்றது. ஆக லக்னாதிபதியுடன் 9ஆம் அதிபதி இணைந்ததால் இவர் இரத்த தானம் செய்கின்றார். குருவும் 9ஆம் அதிபதியும் இணைந்ததால் கோவில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளிலும் ஈடுபடுகிறார். குறிப்பாக 2ஆம் அதிபதி என்பதால் உணவு பரிமாறுவதுடன் 1, 10 குருவும் 11, 12 சனியும் 8ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் சனி 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதாலும் எவ்வித கூச்சமுமின்றி பந்தியில் சாப்பிட்டவர்களின் இலைகளை எடுக்கவும் செய்கிறார். இவர் MBA படித்து சிறப்பான பணியில் உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது.